கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தின் வழியாக தினம் ஒரு அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கிற தியான பகுதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்கிற உங்கள் யாவருக்கும் இது பயனுண்டாகவும் பிரயோஜனம் உண்டாகவும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் தியானிப்பது அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். வாசிப்பது நல்லது, அதைவிட தியானிக்கிறது அதைவிட மேன்மையானது. ஆகவே இந்த நாளின் தியானத்திற்காக ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 34 வசனங்களை இந்த அதிகாரம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை நினைத்து சாராளுடைய கர்ப்பத்தில் ஒரு குமாரனை கொடுக்கிறாள். ஈசாக்கு பிறக்கதை குறித்தும், ஈசாக்கு பிறந்த பின் அபிமெலேக்கு ஈசாக்கை குறித்து பரியாசம் பண்ணின நிமித்தம் ஆகாரும் இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமிடத்தில் இஸ்மவேலையும் அவனுடைய அம்மாவாயிருந்த ஆகாரையும் துரத்திவிட அனுப்பிவிட சொல்லுகிறாள். இதை கர்த்தரும் ஆமோதித்து அப்படி செய்ய சொல்லுகிறாள். ஆகார் ஆபிரகாமுடைய கூடாரத்தை விட்டு இஸ்மவேலை அழைத்து கொண்டு பெயர்சபாவின் வனாந்தரங்களிலே அவள் அலைகிறதை பார்க்க முடியும். அங்கு இஸ்மவேலை தேவன் காப்பாற்றுகிறார். அதற்கு பின்பு அபிமெலேக்கும் ஆபிரகாமும் உடன்படிக்கை பண்ணி கொண்டதை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு விவரிக்கிறார். இதுதான் இந்த அதிகாரத்தின் சுருக்கம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் கர்த்தர் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். அப்படியானால் நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் பொய் உரையாத தேவன். அவர் ஒன்றை நமக்கு சொல்லி இருப்பாரானால் நிச்சயமாக அதை என்ன செய்வார். அதை விசுவாசிப்போம். விசுவாசம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஆபிரகாமுக்கு சொன்ன நாள் எப்பொழுது 75 வயதிலே சொன்னார். அதை 100வது வயதில் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுகிறார். ஆண்டவருக்கு வருஷங்கள் அல்ல பிரச்சனை, நிறைவேற்றுகிற திட்டம்தான் பிரச்சனை. நமக்கு வருஷம் முக்கியம், திட்டம் முக்கியம் இல்லை. ஆகவே இந்த காலவெளியிலே ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவருடைய திட்டத்தின்படி அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, இந்த அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை கவனிக்க காலவெளியில் கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட வேண்டும் என்று சாராள் சொன்ன பொழுது அது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்துச்சு. இப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார் பாருங்க. 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்றார். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆகாரை அனுப்பிவிடணும், இஸ்மவேலை அனுப்பிவிடணும்னு சொல்லி ஆகார் சொன்ன பொழுது கர்த்தர் சாராள் பட்சத்தில் நின்று கொள்ளுகிறாள். இதில் ஒரு கேள்வி இருக்குது. ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? ஆபிரகாமுடைய வித்தாய் இருந்த இஸ்மவேல் ஆகார் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை. இப்போ ஆண்டவர் சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்று சொல்ல காரணம், இதற்கு முந்தின அதிகாரத்தை நாம் தியானித்திருக்கிறோம். ஆதியாகமம் 16 ஆகாரை சேர்த்துக்கொள் என்று ஆபிரகாமுக்கு சாராள் சொன்னபோது ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை. அவள் சொல்லதையெல்லாம் கேட்டு அப்படியே செய்துட்டான். இப்போ சாராள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஆபிரகாமுக்கு மனசு இல்லை. கர்த்தர் சொல்கிறார், அன்றைக்கு நீ சொல்கிறத கேட்டே இல்லை, இன்னைக்கு கேளு.
நம்ம வாழ்க்கையில் மாம்சப்பிரகாரமாய் சில நேரத்தில் சிலருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம செஞ்சுட்டு அது பின் நாட்களில் நமக்கு பிரச்சனையாக வரும்போது அந்த ஆலோசனையை கேட்க மாட்டோம்னு சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், அன்னைக்கு நீ மாம்சத்தில் கேட்டு முடிவெடுத்தேல்ல, இன்னைக்கு மாம்சத்தில் கேளு. அந்த வேதனையை நாம் சந்திக்க அவர் அனுமதிக்கிறார். காரணம், அன்றைக்கு அவர் வேதனைப்பட்டிருப்பார்ல. அவனுடைய திட்டம் என்ன? சாராளை வச்சு தான் ஈசாக்கை ஜனிப்பிக்க பண்ணணும். ஆபிரகாமுடைய வித்து விருதாவாய் போய்விடக்கூடாது என்பது தேவ திட்டம். அன்றைக்கு ஆபிரகாமையுடைய செய்கை ஆண்டவருக்கு துக்கமாக இருந்திருந்தது. இன்றைக்கு ஆபிரகாம் துக்கப்படுகிறான், கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. சில நேரத்தில் நீங்கள் மாம்சத்தில் சில காரியங்களை முடிவெடுத்து செஞ்சிருந்தீங்க, கர்த்தர் அமைதியாக இருந்திருந்தார். உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்வார்? அன்றைக்கு கேட்டது போல் இன்றைக்கி கேட்டு செய். அந்த துக்கத்தை நீ சந்திக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இஸ்மவேலை அனுப்பிவிட்டது அவனுக்கு மிகுந்த துக்கமாக இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு துக்கப்பட்டார்ல, இன்றைக்கி இவன் துக்கப்படும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இதை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆகவே இந்த காலவெளியில் சொல்லுவேன், எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய ஆலோசனையை எந்தையும் கேட்காமல் நீங்களாக மாம்சத்துக்கு இடம் கொடுத்து முடிவை எடுத்து விடாதீர்கள். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சிருந்தீங்கன்னா நீங்களும் நானும் துக்கப்பட வேண்டியதே வராது. சரி, மூன்றாவதாக இந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஆகாரையும் இஸ்மவேலையும் குறித்து படிக்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமினால் துரத்தி விடப்பட்ட ஆகாரும் இஸ்மவேலும் வனாந்தரங்களிலே ஸ்தோத்திரம் அலைகிறதை பார்க்க முடிகிறது. அந்த வனாந்தரத்தை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர், பாரான் வனாந்தரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வனாந்தரத்தில் இஸ்மவேல் மரிக்கக்கூடிய ஒரு தருவாய்க்கு வருகிறான். தண்ணீர் இல்லை. ஒரு துருத்தி தண்ணீர் எவ்வளோ நாளைக்கு பற்றும்? தண்ணீர் காலி ஆயிடுச்சு. பிள்ளைய ஒரு மரத்தடியில் விட்டுட்டு ஆகார் போய் தனியாக உட்காந்து அழுதான். கர்த்தர் ஆகாரை கூப்பிட்டு சொல்கிறாரு, தேவன் பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பாருங்கள், மனுஷன் ஒருவேளை நம்மளை புறக்கணித்து தள்ளி இருந்தாலும் படைத்த கர்த்தர் தள்ளுவதில்லை. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு நீர் ஊற்றி சுரக்க பண்ணி அவனையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறான். கர்த்தர் நல்லவர் அல்லவா? ஸ்தோத்திரம். அவன் ரட்சிக்கப்பட்டானா, இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, அது இயேசுவின் பிள்ளையாக மாறினானா, அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் அவன் தேவைன்னு சொல்லி அழும்போது கர்த்தர் அவனுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்லுவேன், புறஜாதியாக இருந்தவனும் தள்ளிவிடப்பட்டவனும் சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு சாதகமாக இல்லைனாலும் அவன் அழும்போது அவன் சத்தத்தை கேட்டார்னா, சொந்த பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக சத்தத்தை கேட்பாருங்க. நம்ம அழுகைக்கு நிச்சயமாக பதில் வரும். விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ அதற்கான பதிலை கர்த்தர் நிச்சயமாக தருவார். விசுவாசத்தில் மாத்திரம் உறுதியாக இருப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக இந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத அபிமெலேக்கு கண்டு ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதை கண்டு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆபிரகாமும் அபிமெலேக்கும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த ஸ்தலத்திற்கு பெயர்செபா என்று ஆபிரகாம் பெயர் வைத்தான். தேவனையும் தொழுது கொண்டான். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளின் காலை தியானத்திற்கு தந்த வேத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியின் மூலமாக எங்கள் வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொண்டதை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.